2.5 years since I've lost my dad. Almost 16 years அவங்க dialysisல இருந்தாங்க. So it was very very painful because டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronodyal. ஹீரோயின் ரோல் போறதுக்கு அந்த ஃப்ரெண்ட் ரோல் தடையா இருக்கு. ஆமாம்மா கண்டிப்பா ரெண்டுமே ஆக்சுவலி ஃப்ரெண்ட் ரோல ஆரம்பிக்கும் போது நிறைய ஹீரோயின் ரோல்ஸ் அப்போவே வந்துருச்சு. பட் நான் அப்போவே பல வருஷமா சீயிங் தெம் டை எவ்ரி டே. அது இன்னைக்கு நடக்குமா திஸ் இஸ் வெரி டாட். அம்மா இதை கேட்டா கொஞ்சம் கோவப்படுவாங்க. பட் ஈவன் இஃப் டுடே ஐ டை ஐ வில் பி வெரி ஹாப்பிலி கான். பிகாஸ் இன்சாம்னியாக் இருந்தேன், அதுக்கப்புறம் அனிமிக்கா இருந்தேன். 1.5-2 years கிட்ட நான் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன். அண்ட் எனக்கு தெரியவே தெரியாது அது. பிகாஸ் நான் சம்திங் இங்கே ஒரு ஸ்கார் மாதிரி 2012 ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. புல்லட் ஓட்டிட்டு ஐ பிளாங்க்ட் அவுட். ஸோ தோஸ் கிளாஸ் பீசஸ் க்ரஷ்ட் கிளாஸ் பீசஸ் இருக்கிறதுனால அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் நரம்பு கட் பண்ணிட்டாங்க ஹியர் அண்ட் ஆல் வாஸ் அ மேஜர். இப்போ ஸ்கார் நிறைய இருக்கு. டாக்டர்ஸே வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக அந்த டாட்டூ பத்தி சொல்லலாமா? ஸ்கின் டிசைன் அண்ட் பேம்பூ ஸ்டிக்ல பண்ணோம். ஸோ ஐ ரியலி லைக் இட். இது வந்து மம்மாஸ் ஏஞ்சல்னு போட்டிருக்கு. And I'm 35 and I'm very proud 35 and in the November 36 ஆக போறேன். So I'm very very happy about that. எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க? எப்போ நான் கல்யாணம் சாப்பிட நான் வந்து ரியலி உனக்கு கல்யாணம் சாப்பிடுறதுக்காக நான் என்ன லைஃப் எல்லாரும் இன்ஜினியரிங் செய்ய நான் everybody is getting married, I will also get married. So don't do that. Don't. நீ உங்க பொண்ணை எதுக்கு நடிக்க வைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். I was like I have a lot of my home remedies and all. Sometimes நான் பண்ணும்போது அதை இன்னைக்கு நம்ம கூட மிஷா கௌஷல் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சூப்பர். ஸோ உங்களை பார்த்தோன்னே டக்குன்னு நீங்க எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மனசுல பதிஞ்சிடுறீங்க. அது என்னன்னா ரொம்ப அழகா நான் மகன் இல்லையா இருக்கட்டும், ராஜா ராணின்னு சொல்லி ஒவ்வொரு படங்களையும் அந்த ஃப்ரெண்ட் ரோல் எப்பவுமே அந்த பக்கத்துல இருக்க பொண்ணை சைட் அடிப்பாங்களே பசங்க பார்க்கும் போதே, யார் அந்த பொண்ணு அழகா இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு மனசுல எல்லாரும் மனசுல இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல. ஸோ அது வந்து எப்படி இருக்கு அண்ட் ஹவு இட் இஸ் லைக், எப்படி ஆரம்பிச்சது, எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது? வெல் ஆரம்பிச்சது ரொம்ப just by chance தான் சொல்வேன். just completely fate தான். பட் definitely ரொம்ப ரொம்ப thankful to the universe or God ஓ இல்லை மீடியாவோ that இந்த மாதிரி குட் ஃபில்ம்ஸ் கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. நான் மாநிலா இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ராஜராணியாக இருக்கட்டும், லைக் குட் கேரக்டர்ஸ் அண்ட் கரெக்டான அப்போ இருக்கிற பீக் இல்லை இருக்கிற ஹீரோயின்ஸோட தான் ஐ காட் த ரைட் ரோல். ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் 2 சீன்ஸ்னாலும் லைக் நான்மான் இல்லை அந்த சீன் ரொம்ப டாமினேட் நான் பண்ணனால ஐ திங்க் இட் டுக் தட் டர்ன் அண்ட் ஐ காட் தட் ரெகக்னிஷனோ வாட் எவர். பட் நல்லா இருக்கு. இவங்க வந்து ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிட்டு இருந்தனால ஹீரோயின் ரோல் போறதுக்கு அந்த ஃப்ரெண்ட் ரோல் தடையா இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும். ஆமாம்மா கண்டிப்பாக ரெண்டுமே ஆக்சுவலி. ஸோ ஃப்ரெண்ட் ரோலை ஆரம்பிக்கும் போது நிறைய ஹீரோயின் ரோல்ஸ் அப்போவே வந்துருச்சு. பட் அப்போ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மீடியா. ஸோ நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடிலேருந்து சரி ஓகே நம்ம வந்து ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா எடுப்போம். அந்த டைம் இருக்கும்போது யூனோ ஹவு டேபிள்ஸ் டர்ன்ல இப்போ உனக்கு வேணும்ல, இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி நாட் கொடுக்க மாட்டோம். பட் ஐ திங்க் ஃப்ரம் யூனிவர்ஸ் இப்போ நான் நாட் கெட்டிங் த ரைட் ப்ராஜெக்ட் தட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இன் த லீட் ரோல்ஸில் சொல்கிறேன். பட் ஐ எம் ஸ்டில் லுக்கிங் ஃபார் அந்த கரெக்டான ஒரு கேரக்டரோ இல்லை ப்ராப்பரான ஒரு லீடோ விச் கேன் ஒரு பேசக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்காக தான் வெயிட்டிங். எப்பயுமே ஒரு 25 தாண்டினாலே இது வந்துடும். அண்ட் 30+ ஆகும்போது பெண்கள்கிட்ட கல்யாணம் எப்போ இந்த சொந்தக்காரங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ் வருதுன்னு தெரியுது. அதை அப்படியே பப்ளிக்காக ஒரு ரீல் அடிச்சு விட்டுட்டீங்க. ஸோ என்ன நடக்குது அதை பற்றி ஏதாவது அப்டேட்? மை ஃபேமிலி இஸ் வெரி சில். இப்போ அவளுக்கு பண்ணணும்னா பண்ணிப்பா, கரெக்டான பாய் வந்துச்சுன்னா பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் நோ. அண்ட் எனக்கும் அப்படி தான். இட்ஸ் நாட் தட் ஐம் லுக்கிங் ஃபார் சம்திங் ஆல். எனக்கு வந்து ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படி இல்லை கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட லைஃப்பில் சிங்கிளாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ப்ரொடக்ஷன் இஸ் அ வெரி பிக் திங். ஐ வாண்ட் டு கெட் இன் டு தேட். அண்ட் ஆக்டிங் ஆப்வியஸ்லி ஆஸ் அன் ஆக்டர் நம்ம எப்போவுமே ஒரு குட் ரோல் தேடிட்டே தான் இருக்கோம். ஸோ அது தான் ரொம்ப ஃபோக்கஸ்டில் இருக்குது. சூப்பர். ஆக்சுவலி சிங்கிளாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், கம்ப்ளீட்டாக இருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஐ திங்க் இப்போ உங்கள்கிட்ட இதையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்பருன்ட்டாங்க. விமன்னா ஏஜ் சொல்லக்கூடாதுன்றது நிறைய பேர் உடச்சிட்டாங்க. நானும் எப்போவுமே சொல்லியிருக்கேன் என்னோட ஏஜ். ஐ ஆல்வேஸ் டோல்ட் மை ஏஜ். அண்ட் பீப்புள் லைக் வாட் யூ டெல்லிங் யுவர் ஏஜ்? லைக் ஸோ வாட், ஹூ கேர்ஸ்?
நிறைய பேர் வந்து ஏஜ், ஏன்னா நான் கூட கேட்பேன் சம்டைம்ஸ் ஏஜ் வென் யூஆர் இன் த டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் யூ வில் ஹேவ் டு ஆஸ்க் த அதர் பர்சன் பிகாஸ் நம்ம ஒரு ரோலுக்கு எதாவது தேடிட்டு இருப்போம். தே வில் லைக் என்னோட ஏஜ் வந்து இது, அதனால பரவாயில்ல ஜஸ்ட் டெல் மீ ஏஜ் பிகாஸ் வி நீட் டு ஹேவ் இட் இந்த இது. பட் லுக் வைஸ் யூ டோன்ட் லுக் அவ்வளோனா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ஹூ கேர்ஸ் அப்படின்ட்டு. So I always say, and I'm 35 and I'm very proud 35 and in the November 36 ஆக போறேன். So I'm very very happy about that. திடீர்னு வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா பண்ணிப்பேன், திடீர்னு 40ல பண்ணணும்னா பண்ணிப்பேன். நீ எனக்கு பிரியாணி போடுறியா, அந்த பிரியாணி நான் தானே உனக்கு போட போறேன், எனக்கு பையன் செட் ஆகலன்னு நான் ஓ பிரியாணிக்காக நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம். people like எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க, எப்போ நான் கல்யாணம் சாப்பாடு சாப்பிட, நான் வந்து ரியலி உனக்கு கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நான் என்னோட லைஃப் நாஸ்தி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எங்க போய் முடியும் தெரியும். நம்ம ஒரு குக் பண்ணி அது அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு வாழ்க்கை குக்கட ஆயிடும். அதுக்கு பிரியாணி தானே வேணும், வா நான் வாங்கி தரேன், இந்த ரோட்டு கடை பாய் பிரியாணி இருக்கு வாங்கி கொடுத்து முடிச்சிடுறேன். பலியாட் ஆக்கிறாத பலி ஆடு வேணா பண்ணி தரேன், அதை நாம பலி. ஆமாமா டெஃபினெட்லி நோனும். ஏன்னா எனக்கு எப்பவுமே ஒண்ணுதான் சி, என்னோட அம்மா வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே ஐ கேனாட் டேக் அ ராங் டெசிஷன். நாளைக்கு லவ் ஐ பிரேக்கப் ஆனாலும் if I'm sad, she's sad. நாளைக்கு டிவோர்ஸ் ஆனாலும் I might not do that divorce thinking that she'll get hurt. So I'm ending up getting myself hurt and her and him. And then later at the blast I divorce ஒருவேளை ஆயிடுச்சுன்னா she'll get more hurt. எல்லாருமே பண்றாங்க, நம்மளும் பண்ணிப்போம். எல்லாரும் இன்ஜினியரிங் செய்யணும், நான் everybody is getting married, I will also get married. So don't do that, don't fall into fashion, do what you think is right. சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் பேசும்போதே அம்மா நிறைய சொன்னீங்க. உங்கள் இன்ஸ்டாலையும் பார்த்தா அப்பா போஸ்ட் அம்மா போஸ்ட் இதுதான் நிறைய இருக்கு. ரொம்ப மம்மி டேடி கேர்ள் அமிஷா சொல்லலாம் ஒரு வேலை. பிகாஸ் எனக்கு வந்து மம்மி டேடி தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி வயசில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பட் எனக்கு வந்து மம்மி டேடி ஒரு மம்மி டேடியாக மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸ்பெஷலி மீடியாவில் கேர்ளாக வரும்போது முன்னாடியெல்லாம் நிறைய கேள்வி வரும், ஐயோ நீ உங்கள் பொண்ணை எதுக்கு நடிக்க வைக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். லைக் ஐ நோ மை டாட்டர், எல்லா ஃபீல்டும் நடக்கும். மீடியாவில் பீப்புள் ஆர் நோயிங் அபவுட் இட் நோ மோர் பிகாஸ் இட்ஸ் மீடியா அண்ட் பீப்புள் ஆர் பப்ளிக்லி சீயிங் இட். இல்லை பீப்புள் ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் அன் ஆக்டர்ஸ் லைஃப். ஆனால் எல்லா ஃபீல்டும் என்ன நடக்கணுமோ அதே விஷயம் நடக்குது, வி ஜஸ்ட் டோன்ட் நோ அபவுட் இட். ஆனால் இவ்வளோ பாசமாக இங்கே பேசும்பொழுது ஒரு எனக்கு தோன்றது என்னென்னா, இவ்வளோ அன்பா அப்பா அம்மான்னு இருக்கும்பொழுது அப்பாவோட அந்த இதெல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. அது இட் வாஸ் நாட் டிஃபிகல்ட், இட் would been very difficult இல்லை to process. Yeah, for sure. See, it's been 2.5 years since I've lost my dad. And almost 16 years அவங்க டயாலிசிஸில் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி பெயின்ஃபுல் பிகாஸ் ஒன் பேரண்ட்ஸ் க்ரோ ஓல்ட் அண்ட் தே பாஸ் ஆஃப். இன்னொன்று வந்து சடனாக ஆக்சிடென்ட் ஆகி தே கோ, விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டேக் பிகாஸ் யூ நெவர் நியூ தட்ஸ் கோன் டு ஹேப்பன். அண்ட் அது வந்து ப்ராசஸை பண்ண முடியாது, விச் இஸ் கரண்ட்லி ஹேப்பனிங். எனக்கு இன் வாட் வே, என்னோட சித்தி தட் இஸ் அம்மாவோட தங்கச்சி, ஐ லாஸ்ட் ஹர் அ ஃபியூ மந்த்ஸ் பேக். அவங்க எனக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், லைக் அம்மா அப்பா விட ஷி வாஸ் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ சடன்லி லாஸ்ட் ஹர். ஸோ எனக்கு லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ திஸ், பட் ஐ எம் ஸ்டில் ப்ராசஸிங் தட். ஒன்லி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை பற்றி தே நோ. பட் அப்பாவோட விஷயம் என்னென்னா, so there are these two scenarios and the third scenario is you are seeing them die every day, which happened with me. நான் அப்பாவை பல வருஷமாக எவ்ரி டே ஐ வாஸ் சீயிங் ஹிம் கோ. அது எனக்கு நடக்குமா, திஸ் இஸ் வெரி டார்ச்சரஸ் அவங்களுக்கும் எனக்கும். ஸோ வி ஹேட் டு கோ த்ரூ தட். அதனால தான் ஐ திங்க் இன்னைக்கு நான் இவ்வளோ மெச்சோர்டாக இருக்கேன். ஓட ரீசன் இஸ் சம்வேர் மை ஃபாதர், மை மதர், த வே ஹீ டுக் ஹிஸ் இது. அவங்களோ இவ்வளோ வழியில் இருக்கும்போது கூட ஹீ டிட் நாட் டேக் இட் லைக் ஐயோ நான் செத்துட்ருக்கேன், லைஃபே இப்படி இருக்குது அப்படியோ இல்லாமல், இது நம்மளோட விதி, இந்த நோய் ஒன்று வந்துச்சு, ஹி ஹேட் கிட்னி ஃபெயிலியர், இட்ஸ் பெயின்ஃபுல், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதுக்கு நான் ஐம் நாட் கோன் டு சிட் அண்ட் க்ரை. இன்றைக்கி எனக்கு ஏதோ நல்லா சாப்பிடணுன்னா நான் சாப்பிடுவேன். ஈவன் இஃப் த டாக்டர் செட் ஸ்ட்ரிக்ட்லி நோ டுடே இஃப் ஐ வாண்ட் டு ஈட் இட் ஐ வில் ஈட். பிகாஸ் நாளைக்கு நான் இருக்கேனா இல்லைன்னு தெரியாது எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி கண்ட்ரோல். அதுக்கு நான் ஓவர் டூவோ பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னா அதான் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. தட் ஓகே இன் அ வே தட் அந்த வலி இல்லாமல் இருக்குது. பிகாஸ் கிட்னி ஃபெயிலியரில் டயாலிசிஸ் பண்ணும்போது பீப்புள் ஹூ நோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த டயாலிசிஸ்க்கு அப்புறமே. அண்ட் தென் ஹீ வென்ட் த்ரூ அ லாட் டுவர்ட்ஸ் த எண்ட். நிறைய நடந்துச்சு அவங்களுக்கு. ஹார்ட் அட்டாக் நடந்துச்சு, COVID-2 நடந்துச்சு, ஹி ஹேட் அன் எலக்ட்ரிக் ஷாக், ஸோ மெனி திங்ஸ். பாடி எல்லாம் பயங்கரமாக வீக் ஆகிடுச்சு. பட் ஸோ அந்த வலி இல்லாமல் இருக்குது, அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயத்தில். பட் ஸ்டில் அப்பா என் கூட இல்லையே, ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஐ திங்க் எவ்வளோ வருஷம் ஆனாலும், நான் அவங்க வயசில் போனாலும் ஐ வில் ஸ்டில் மிஸ்ஸிங் தட் மிஷா who lived that time, no? So yeah, but it's life.
டெத் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை சின்ன வயசுல நமக்கு வந்து தாத்தா பாட்டி ஏதோ எங்கேயோ நடக்குது, நம்ம மம்மி டாடி கூட இருக்கோம்ப்பா, அம்மா அப்பா இருக்காங்க, அவ்வளோதான் இருக்கும். ஒரு வயசுக்கு வரும்போதுல வந்து முக்கியமாக நீங்கள் இப்போ இவ்வளோ பேரை கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் அந்த டெத் பற்றின ஒரு பயம் வருமா? இல்லை ஆக்சுவலி இல்லை, எனக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடுச்சு. நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து எவ்ரி இயர் போகிறதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு கூட இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், என்னோட அம்மா இதை கேட்டால் கொஞ்சம் கோவப்படுவாங்க. பட் ஈவன் இஃப் டுடே ஐ டை, ஐல் பி வெரி ஹாப்பிலி கான் பிகாஸ் ஐ எம் கண்டென்ட் லைஃபோட. நான் எனக்கு இது வரைக்கும் என்ன நடந்திருக்கணும், எனக்கு வந்து ரொம்ப சாதிக்கணும், ரொம்ப இது பண்ணணும், பெரிய வீடு கட்டணும், பெரிய இது நான் இருக்கேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கணும், நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஐ வில் ட்ரை டு டூ இட். பட் வந்து அது நடக்கல, திடீர்னு நான் இருந்துட்டேன்னா that's it, because லைஃபோட எண்ட் கோல் அதுதானே. யூ டை அண்ட் யூ மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் லைஃப் இஃப் தட் இஸ் அ திங், பிகாஸ் வி நெவர் நோ வாட் இஸ் ட்ரூ ஆர் வாட் இஸ் நாட். பட் இது இந்த லைஃபோட ஜேர்னிஸ், தட்ஸ் யூ லிவ் யுவர் எவ்ரி டே சக்ஸஸ்ஃபுல்லி. கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டான கர்மா கரெக்டான விஷயம் செய்யுங்க, அண்ட் தென் ஜஸ்ட் டை, தட்ஸ் இட். அது வந்து 40 நடக்கலாம், 60 நடக்கலாம். அது நடக்கிற வரைக்கும் ஐ வில் ட்ரை டு லிவ் அண்ட் டூ த ரைட் திங்ஸ். அப்படி இல்லைன்னா if I'm gone today, goodbye. It was happy meeting you people. I'm very happily saying goodbye. That's it. Yeah, so moving on to உங்களோட ஜிம் ஒர்க் அவுட். ஸோ எப்பயுமே ஜிம் ஃப்ரீக்கா இல்லை ரீசெண்டாக அப்படியே அந்த டேர்ன் எடுத்தீங்களா அந்த பக்கம்? ஜென்ரலாகவோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த்னிங் கொஞ்சம் தேவை. ஸோ அதனால தான் I've taken it seriously, and I put on also weight last year, 2 years back, because I was not feeling well because of கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கொஞ்சம் anemic ஆகிட்டேன், ஸ்லீப் இஷ்யூஸ் இருந்தது. அதான் லைஃப்பில் நிறைய கோத்ரூ பண்ணுறோம் எல்லாரும், அப்பாவுக்கும் அப்படி நடந்துச்சு, நம்மளுக்கே தெரியாமல் விஷயம் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்சாம்னியாக் இருந்தேன், அதுக்கப்புறம் அனிமிக்காக இருந்தேன். தூங்கவே மாட்டீங்களா இப்படி நைட்டெல்லாம் தூங்காமல்? ஸோ 1.5 2 years கிட்ட நான் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன். அண்ட் எனக்கு தெரியவே தெரியாது அது, பிகாஸ் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் லைக் ஃபுல் டே. எனக்கு வந்து அது ஏதோ டேயில் எப்படியா இருக்குது அப்படிலாம் இல்லை. லைக் ஒரு 10 நாளில் ஒரு நாள் தூங்குவேன். 10 நாள் என்ன தூங்காமல் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் முழிச்சிட்டே தான் இருப்பேன். லைக் ஏதோ மேபி ஃபோன் நோண்டுவேன், இல்லை வந்து எதுவும் யோசிச்சுட்டே இருப்பேன், இல்லை ஏதோ புக் தூங்க ட்ரை பண்ணுவேன், ஏதோ பாட்டு கேட்பேன், ஆனால் தூக்கமே வராது. இந்த பில்ஸ் எடுத்து தூங்குறது அப்படியும் கிடையாது? அப்படியோ கிடையாது. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் டாக்டர் ஃபைனலி சஜஸ்டட் மீ தட் ஆஃப்டர் 2 yearsோட எண்டில். பட் தட் டிடன்ட் ரியலி ஹெல்ப் மீ ஸோ மச். அது எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னா, உண்மையில நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன், லைக் ரொம்ப எனிமிக் ஆகிட்டேன். இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் மாதிரி ரொம்ப எனிமிக் ஆகிட்டு பிளட் கவுண்ட் 6.4க்கு போயிடுச்சு. ஸோ தென் ஐ திங்க் அந்த டயர்ட்னஸ் ஹெல்த் டவுன் ஆனதுனால ஸ்லீப் சைக்கிள் சரியாயிடுச்சு. ஸோ ஐ எம் ஸ்டில் கெட்டிங் பேக் டு வாட் ஐ வாஸ். ஸோ ஐ புட். ஆனால் அந்த தூங்க முடியாமல் ஆனதுக்கு காரணம் அந்த ஒரு இன்சோம்னியா அப்படிலாம் வந்து எதுக்குன்னே தெரில. ஸோ டாக்டர் வாஸ் சேயிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ டோன்ட் நோ, அதான் மேபி இன்டர்னலி நம்மளுக்கு தெரியாமே வந்து சில விஷயம் நடக்கும் இல்லையா. ஸோ மேபி ஃபேமிலி விஷயம், அது அப்பா விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒர்க்காக இருக்கட்டும், சம்டைம் மேபி இன்டர்னலி இட் வாஸ் மேபி ரன்னிங் அரவுண்ட். Genuinely I'm not always thinking consciously about it. Subconsciously everybody has something, maybe other that just showed up, but that went for a very long time. ஆனால் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கும்ல ஹெல்த்தாகவும் உங்களை? ஆமாம். ஸோ நான் ஒரு ஷூட்க்கு அப்புறம் ஐ ரிமெம்பர் நான் ரொம்ப வீக் ஆகி ஐ ஹேட் டு கோ டு கிளினிக். நானே வண்டி ஓட்டிட்டு போயிருந்தேன். வரும்போது லக்கிலி ஒரு ஐ ஹேட் அசிஸ்டன்ட் ஹூ குட் டிரைவ். இல்லைன்னா ஐ வெண்ட் காட் ட்ரிப்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இது ஒரு ஷூட்க்கு அப்புறம் நடந்துச்சு. ஐ திங்க் அபவுட் 1.5-2 years பேக். ஸோ தென் ஒன்லி ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஓகே இப்போ டாக்டர் கிட்ட போகலாம். ஏன்னா பொதுவாக நான் டாக்டர் கிட்ட ரொம்ப லேட்டாக போவேன். ஆனால் பார்த்துப்போம், ஏன்னா பாடியும் ஒரு ஹியூமன் பாடி இஸ் ஆல்சோ நேச்சரில் இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் ஷுட் கிவ் இட் டைம் அப்படி நம்புகிற ஒரு ஆள். ஸோ பட் கிவ் இட் டைம்ல ரொம்ப டைம் கொடுத்துட்டேன், ஆல்மோஸ்ட் 2 years கிட்ட. தென் டாக்டர்ஸ் லைக் 6.4 blood count is not good, it's really really low. நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ நான் தான் ஓகே இப்போ ஐ திங்க் இட்ஸ் டைம் டு டேக் ஹெல்த் சீரியஸ்லி. ஸோ தட்ஸ் வை ஃபிட்னஸ் ரைட் நவ். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கெட் ஃபிட். அப்புறம் டாக்டர்கிட்ட போனோடனே நீங்கள் ஸ்லீப் சைக்கிள் எவ்ரிதிங் காட்? யா, பிகாஸ் ஐ பிகேம் வெரி வீக்னால அந்த டயர்ட்னஸில் திங்ஸ் ஹேப்பன். ஸ்லீப் டேப்லெட்ஸ் டிடன்ட் ரியலி ஹெல்ப். எனக்கு அவ்வளோ 1 month தான் எடுத்தேன், பட் எனக்கு எதுவுமே ஹெல்ப் ஆகலை. And I don't think you should depend on it also. It's not very good. But weak aananaala things just changed because your body is always tired. So adanaala enna work out onnume panna mudiyala. So I put on a lot of weight. Evlo weight gain pannirpinga? Almost 72-73 kitta poiduchu. Okay, from 50-45 kitta irundha? Now I am 66-67, but 72 kitta poiduchu. So enakku weight illame just felt weak. அண்ட் என்னோட அம்மா ஃப்ரெண்ட்ஸோ நீ ஒன்ன மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு. சி ஏன்னா முன்னாடி கூட பார்த்துருந்தீங்கன்னா ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லீன், பட் ஐவ் நெவர் பீன் லைக் சூப்பர் டோன்
செம்ம ஃபிகர் தின் அப்படியெல்லாம் இல்ல இப்ப சப்பிதான் செம்ம ஃபிகர். but then I became like fat in a way. Fat is also not wrong, but I became weak. எனக்கு அதுதான் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சு. I was not feeling normal. திடீர்னு ஏதாவது இன்ஜுரி ஆகுது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ நடந்துகிட்டே இருந்தது. திடீர்னு சம் ஸ்கின் அலர்ஜி கேம் ஆஃப் பிகாஸ் ஆஃப் சம் ஃபுட். ஸோ தென் ஐ ரியலைஸ் நான் ரொம்ப எனிமிக்னாலே என்னோட சக்தி எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே. அண்ட் வாட் அபௌட் டயட்? நீங்க என்ன டயட்ல எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை, டயட் இல்லை. நான் வந்து நேற்று கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், முந்தா நேற்று கூட நான் பிரியாணி சாப்பிட்டேன். நான் சொல்றேன் ஒரே ஒரு லைஃப். நீங்க வந்து திடீர் வந்து இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இந்த மண்ணே லொட்டுல இன்னும் ஒரு வாழ்க்கை. ஜஸ்ட் லிவ் இட் in limits. Take care of your health and your money also. Yes. And அதே மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், curly hairன்றனால இது கண்டிப்பா கமெண்ட்ல கூட வந்து கேட்கலாம். curly hair எப்படி மெயின்டைன் பண்றீங்க? So yes, உங்க ஸ்கின் and hair. Skin definitely I have started following proper or CTM method, that is cleanser, toner, moisturizer. Even if I am very very lazy நாலும் இப்போ நான் like morning எனக்கு அர்ஜென்ட்டா எங்கயோ ஜிம் கோயில் இவங்களை வாக்கிங் கூட்டு போகணுன்னாலும் இருக்கட்டும், ஐ வில் மேக் ஷூர் ஐ ஹேவ் சன்ஸ்க்ரீன் ஆன் மை ஃபேஸ் அண்ட் கோ. லைக் த பேசிக் திங்ஸ்னோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஹேர் கேர் ஆல்சோ வேறு வழியே இல்லை. அந்த யோர் கேர்ள் க்ரீம், யோர் கேர்ள் ஜெம் அது நீங்கள் போட்டு தான் ஆகணும். இல்லை பிகாஸ் நான் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிஸியாக மாறிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஐ திங்க் மை 4th or 5th day. Maybe if I have to go for an event, கொஞ்சமாக மூஸ் போட்டு எப்பயாச்சு. பட் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மை ஹோம் ரெமெடிஸ் அண்ட் ஆல். சம்டைம்ஸ் நான் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணுவேன். லைக் ஆலோவேரா அண்ட் யூக்கலிப்டஸ், ஆலோவேரா அண்ட் கேஸ்டர் ஆயிலோட ஒரு மிக்ஸ் பண்ணுவேன். தட்ஸ் வெரி குட் ஃபார் ஹேர். ஸோ அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி நைட் மாஸ்க். நைட் இல்லை டெய்லி லைக் ஒரு ஒன், பிகாஸ் இட் பிகம்ஸ் வெரி திக். ஒரு மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அது மேபி 1.5 hours. சம்டைம்ஸ் நான் ஆயிலிங் பண்ணுறேன்னா நைட்டில் போடுவேன். ஓகே. ஆக்சுவலி நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சம்திங் இங்கே ஒரு ஸ்கார் மாதிரி. யா லைக் அன் ஆக்சிடென்ட். அது ஏன்னா நீங்கள் அது நான் ஆக்சுவலி வாண்ட் டு ஆஸ்க் யூ வெரி போல்ட்லி. என்னன்னா நிறைய பேர் கண்டிப்பாக சொல்கிற இன்டர்வியூ கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அழகாக அந்த ஹேர் அங்கே போடும்போதெல்லாம் நான் வந்து அட்மையர் பண்ணுறேன். ஏன்னா நான் அதனால தான் கேட்குறேன். ஒரு ஃபேஸில் சின்னதாக ஒரு மார்க், இந்த பிம்பிள் டாட் வந்ததுக்கு 1 மாதம், ஒரு 2-3 மாதம், வருஷ கணக்கில் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் அசால்ட்டாக பண்ணுறீங்க. லைக் வாட் ஹேப்பன் அண்ட் அது எப்படி இவ்வளோ கெத்தாக ஹேண்டில் பண்ணுறீங்க? 2012 ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. புல்லட் ஓட்டிட்டு ஐ பிளாங்க்ட் அவுட் மார்னிங்கில் 9:30. ஸோ I fell on a lot of glass pieces. முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டோட glass pieces இருந்தது. அதுக்கு மேலே விழுந்து சறுக்கிட்டேன். ஸோ those glass pieces like crushed glass pieces இருக்கிறதுனால அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே எல்லாம் நிறைய நரம்பு கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி லைக் மை ஐப்ரோ ரேஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக இல்லை எல்லாமே. இது வந்து படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா ராணிக்கு ஜஸ்ட் முன்னாடி. இது ராஜா ராணி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதுக்கப்புறம் நான் பண்ணது 4 மாதத்தில் பண்ணேன். 3 மாதத்தில் பண்ணேன் ராஜா ராணி. நான் சொன்ன மாதிரி அதை ஜென்வனாவோ அண்ட் பிகாஸ் நிறைய நரம்பு கட் பண்ணி அந்த மாதிரி நரம்பு கட் பண்ணிட்டாங்க. ஹியர் அண்ட் ஆல் வாஸ் அ மேஜர். இப்போது ஸ்கார் நிறைய இருக்குது. கொஞ்சமாக ஐ எம் ட்ரீட்டிங். பட் பிகாஸ் இட் வாஸ் வெரி வெரி பேட். டாக்டர்ஸே வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஐ ட்ரை டு டூ சம்திங் லைக் ஒரு ஒன் ஸ்மால் ட்ரீட்மெண்ட் நவ் ஐ எம் டூயிங். அது வந்து நேச்சுரலாகவே லைக் பிளசென்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தே இன்ஜெக்டிங் தட், அது ஹீல் ஆகிட்டு இருக்குன்னு. பட் தட் ஆல்சோ வெரி ரேர்லி தான். பட் இதுக்கப்புறம் தான் ஐவ் டன் ஸோ மெனி குட் ஃபிலிம்ஸ். விசாரணைனால் எனக்கு வந்து ஃபுல்லாகவே காமிச்சோம். பிகாஸ் ஐ வாஸ் அ காப் இன் தட். அதில் மேக்கப்பும் போடல. ஸோ ஐ டோன்ட் ரியலி கவர் லைக் எனக்கு ஹேர் அதான் முன்னாடி இங்கே இருக்கும், இப்போ இப்படி வச்சுட்டு கவர் பண்ணியிருக்கேன். பட் தட்ஸ் இட். கவர் பண்ணணும்னு இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் பிகம் அ ஸ்டைல். கொஞ்சம் இப்படி வச்சா இட்ஸ் நைஸ் பிகாஸ் பீப்புள் இஃப் they get little disturbed or something na. But எனக்கு if I have to take it off nalu I'll not be like illa எனக்கு முடி வெச்சாதான் நான் நடிப்பேன். அந்த ஸ்கார் உங்களை ஸ்கேர் பண்ணல? ஸ்கேர் பண்ணல, மத்தவங்கள ஸ்கேர் பண்ணாம இருந்தா ஓகே. அண்ட் உங்களோட டாட்டூ ரொம்ப அழகா இருக்கே, அந்த டாட்டூ பத்தி சொல்லலாமா? நிறைய டாட்டூ இருக்குங்க. நிறைய இல்ல, ஒரு 3 இருக்கு. இங்க ஒன்னு இருக்கு, முதுகுல ஒன்னு இருக்கு. இட் சேஸ் ஓம். ஓம் வச்சு திரிசூல் வச்சு ஒன்னு இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்பிரிச்சுவல், கடவுள் நம்பிக்கை இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கு. பட் இது ஸ்பிரிச்சுவாலிட்டி விட ஐ ரியலி லைக் த இது வந்து திஸ் வாஸ் வெரி ஸ்லீக் அண்ட் வெரி நைஸ் தின் டிசைன் அண்ட் பேம்பூ ஸ்டிக்ல பண்ணோம். ஸோ ஐ ரியலி லைக் இட். அண்ட் திரிசூல் சிவன் ஐ ஜென்ரலி ஆல்சோ லைக். ஸோ அதனால அது அந்த இடத்துல போட்டதுக்கு ரீசன் அங்கே போடணும்னு பிளான் பண்ணது தான். அண்ட் இது என்ன டாட்டூ? இது வந்து மம்மாஸ் ஏஞ்சல்னு போட்டிருக்கு.
அதோ போனதுக்கு அப்புறம் வந்து எதுக்கு மம்மாஸ் ஏஞ்சல் போட்டு மம்மாஸ் டெவில்னு போட்டிருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் இது வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் வந்து மீஷா இன்னைக்கு நம்ம கூட பேசியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக விமனுக்காகவே நீங்கள் நிறைய ஐ ஓப்பனிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ஐ ஹோப் அந்த மெச்சூரிட்டி எங்களுக்கும் வந்து நிறைய கிடைக்கட்டும். அண்ட் நாங்கள் உங்களை இன்னும் நிறைய படங்களில் லீடாகவும் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆசை பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்ட்டு நான் மனசார வாழ்த்துறேன். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.